நானே வருவேன் இங்கும் அங்கும். யாரன்றி யாரறிவார்? நானே வருவேன் எங்கும் அங்கும். நானே வருவேன் எங்கும் அங்கும். யாரது? நானே வருவேன் எங்கும் அங்கும். நீ சொன்னதுனால தான் செஞ்சேன். இப்ப திருப்தியா? நான் போயிட்டு வரேன். என்னடா, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைண்ணா. அண்ணா அண்ணா, ஒரு பேட் நியூஸ்ண்ணா. பாபா செத்துட்டாரு. நேற்று நைட்டு செகண்ட் ஷோ படத்துக்கு போயிட்டு வரும்போது வர வழியிலே அங்கே போய் பார்த்தா ஏதோ மனுஷன் கொண்ட மாதிரி இல்லை. ரேகாக்கு சப்போர்ட் பண்ணதுனால தான் பாபாவை துஷ்ட சக்தி வச்சு கொண்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் போய் ரேகாவை பார்த்துட்டு வரேன். உனக்கு ஒன்றும் இல்லை, பயப்படாத. பாபாவை கொன்னது யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். அன்னைக்கு நான் எலுமிச்சை பழத்தை மிதிச்சப்போ அங்க இருந்த ஆள் பேரு விகத்தி. ரொம்ப வருஷம் கழிச்சு மறுபடியும் நம்ம ஊருக்கு வந்திருக்கானாமா. ஊர்ல எல்லாருக்கும் அம்மன் கோயில் பூசாரி மாதிரி தெரியவான். ஆனா அவன் இருட்ட உடனே தாந்திரிக மந்திரம்லாம் பண்ணுவான்னு பாபா சொன்னாரு. விகத்தியை எதிர்த்து நிக்க பாவம் பாபா நிறைய முயற்சி பண்ணாரு. உனக்காக நான் எவ்வளோ தூரம் வேணாலும் போவேன். உன்னையே இழக்கிற தூரம் வரைக்கும் போகாத. மாமா, ரேகா ஆபத்தில் இருக்கா? ஒன்றுமே புரியல, பயமா இருக்கு. மாமா, நீ தான் ஏதாவது பண்ணணும். நாளைக்கு வெடிகாலையில் நீ சிவகாசிக்கு கிளம்பு. அங்கே அம்மன் கோயில் அர்ச்சகர் சண்டி சுவாமியை பாரு. அவர் உனக்கு உதவி பண்ணுவார். நான் கூட ரேகாக்காக பூஜை பண்ணுறேன். அவர் உண்மையிலே விகதியை எதிர்ப்பாரா? அவர் தெய்வீக உபாசகர். அவர் பூஜை பண்ணால் கண்டிப்பாக பலன் இருக்கும். அந்த அம்மன் முன்னாடி பில்லி சூனியம் நிற்காது. நீ போய் பேக் எடுத்துகிட்டு வா. இங்கேயே தங்கி சாப்பிட்டுட்டு காலையில் கிளம்பு. போ. ம், சரி மாமா.
மாமா ஆ அப்போ உனக்கு பிடிச்ச பொண்ணு மேலே வசீகரணம் பண்ணன்னு சொன்னல, அப்போ என்னாச்சு? அப்போ அவளுக்கு இன்னொருத்தரோட கல்யாணம் நிச்சயமாச்சு. அப்படியா? அந்த விஷயம் தெரிஞ்சதும் என்னால் தாங்கவே முடியல. அவளுக்கு நான் எந்த விதத்துலையும் சரியில்லைன்னு தெரியும். அவளுக்கு என் மேலே அப்படி ஒரு எண்ணம் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் அவள் இன்னொருத்தருக்கு சொந்தமாயிடுவாங்கிற யோசனை, அது என்னால் தாங்கவே முடியல. ஓம் க்ரீம் ஓம் தேவியாய் நமக. க்ரீம் 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 பிரத்தங்கிரா பரவசம் குரு. என்ன பண்ணணும்னு தெரியாமல் முட்டாள்தனத்தினால அவ மேலேயே வசீகரணத்தை உபயோகிச்சேன். க்ரீம் சர்வே சக்தி வா. இப்போ நீ வரணும், என்கிட்ட வரணும், வரணும், கண்டிப்பா வரணும். அவ மேல மரியாதை ஒரு பக்கம், நான் தப்பு பண்ணிட்டணுன்ற எண்ணம் ஒரு பக்கம். நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. உன்னை ரோஜாப்பூ கொண்டு வர சொன்னேன், கொண்டு வந்தியா? உன் வசீகரணம் பலிக்கவே இல்லை சங்கர். அது பலிச்சாலும் மனசே இல்லாத ஒரு பொம்மையா இருக்க என்கிட்ட உனக்கு எந்த சந்தோஷமும் கிடைக்காது. ஆனாலும் நான் உன்னை என் நண்பனா தான் பார்த்தேன். நண்பனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல தப்பு இல்லை. ஆனா ஜாதி மதத்தை பார்க்குற என்னோட அப்பா அம்மா மனசை என்னால மாற்ற முடியாது. அவங்க கவலைப்படும் போது உன் கூட சந்தோஷமா இருக்க முடியாது. உனக்கு என் மேல கொஞ்சமாவது பாசம் இருந்தா எனக்கு இப்போ 2 வாக்கு கொடுக்கணும். நான் உயிரோட இருக்கும்போது இனி எப்பவும் நீ என்னை பார்க்க கூடாது. 2வது, இனி எப்பவும் இந்த தாந்திரிக பூஜையை பண்ணக்கூடாது. ரேகா என் உயிர் சாமி, அவளை எப்படியாவது காப்பாத்துங்க. நான் உங்களுக்கு வாழ்க்கை முழுக்க சேவை செய்கிறேங்க. என்னால செய்ய முடிஞ்சதை நான் செய்றேன். அதுக்கப்புறம் எல்லாம் அந்த தாய் கையில. பூஜைக்கு ஏற்பாடு பண்ணு. தம்பி, இந்த தேங்காய் கிழக்கு திசையில திரும்பினா எல்லாமே சுபமா நடக்கும். அதுவே வேற திசையில திரும்பினா ரேகா உயிருக்கு ஆபத்துன்னு அர்த்தம்.
ஒவ்வொரு தடவையும் ஏதோ ஒரு சக்தி என் பூஜைக்கு தடங்களா வந்துகிட்டே இருக்கு.